சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அன்புக்கினிய உலகலாம் சிவமயம் ஆன்மீக பீட அன்பர்களுக்கும், உலகலாம் சிவமயம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் மற்றும் வாட்ஸ்அப் குழு அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் சிவபாலாமியினுடைய வணக்கம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, நாம் தேவார திருத்தலங்கள் என்ற ஒரு இறை சிந்தனையாக இந்த அற்புதமான தலைப்பில் தேவார திருத்தலங்கள் என்ற தலைப்பில் அருளாளர்கள் பாடிய திருமுறையில் பாடல் பெற்ற திருத்தலங்கள், தேவார திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஊரினுடைய பெருமைகளை நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்க தொடங்குகிறோம். அப்படி சிந்திக்க தொடங்கிய இந்த தருணத்தில் முதலில் இருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய முதல் திருப்பதிகம் தோருடைய செவியன் என்ற பதிகத்திலிருந்து நாம் ஆரம்பித்து, இந்த பதிகம் திருத்தோணிபுரம் உலகமே பிரளய காலத்தில் அழிந்த பொழுது இந்த ஊர் மட்டும் தோணியாக மிதந்ததாம். அதனால் இந்த ஊருக்கு திருத்தோணிபுரம் என்ற பெயர் பெற்றது. பிரம்மன் வழிபட்டதால் அந்த ஊர் பிரம்மாபுரம் என்று பெயர் பெற்றது. இப்படி அந்த ஊருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்கு திருத்தோணிபுரத்து ஈசர் ஞானத்தை வழங்கிய ஊர் அந்த திருத்தோணிபுரம். அப்படி அவர் அருளிய அந்த முதல் பாடலில் நாம் பொருளை சிந்தித்தோம். அதற்கப்புறமாக அவர் ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமான் எப்படி இருப்பார், அவர் எப்படியெல்லாம் அழகை காட்டி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து சென்றார் அப்படின்னு உள்ளம் கவர் கல்வன் என்று 10 இடங்களிலே அவர் அந்த முதல் திருமுறையிலே சொல்கிறார். அப்படி உள்ளத்தை கவர்ந்து சென்ற சிவபெருமான் உள்ளத்தை கவர்ந்து சென்று விட்டார், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார் சிவபெருமான். அப்படி அந்த ஊருடைய பெருமைகளை எல்லாம் அந்த இதில் சொல்கிறார், அந்த முதல் பதிகத்தில். அதே முதல் திருமுறையில் திருத்தோணிபுரத்தில் அருளுகிறார். இந்த பரிபூர்ண உள்ளம் சிவபெருமானிடம் இருக்குது. இந்த பதிகத்தை அவர் எப்படி அருளுகிறார் என்றால், தலைவன் தலைவி கூற்றாக, அதாவது என்னுடைய உள்ளத்தை கொள்ளையடித்து போய்விட்டார் சிவபெருமான், என்னுடைய உள்ளமானது சிவபெருமானிடத்தில் இருக்குது. நான் அவருடைய பிரிவு ஆற்றாமையால், ஒரு காதலன் மீது காதலி எவ்வளவு அன்பு கொண்டிருப்பாள், அப்படி அன்பு கொண்டு இருக்கும் பொழுது காதலன் பிரிந்து சென்று விட்டால் அந்த பிரிவு ஆற்றாமை, பிரிவை தாங்க முடியாமல் தூது சொல்லுவது போல தலைவி எதையா அந்த பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு தூது சொல்கிறார் தலைவி. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக திருவாசகத்தில் பார்த்தோம்னா குயில் பத்து அப்படின்னு இருக்கும். அந்த குயிலை கூப்பிட்டு, குயிலே, என்னுடைய பெருமான் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு, தேன்பழச்சோலை பயிலும் குயிலே, எங்களுடைய பெருமானுடைய புகழ் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த குயிலுக்கிட்ட சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, நீ அவர் பக்கத்தில் போய் கூவாயா, என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுவாயா அப்படின்னு எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி இந்த திருப்பதிகத்திலையும் முதல் திருப்பதிகத்திலேயும் அந்த ஊரினுடைய பெருமையை எல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லிய பிறகு அதே பதிகத்தில் 60வது பாட்டு திருத்தோணிபுரம், அந்த பாடலை நம்ம சிந்தித்தோமேயானால் அந்த திருத்தோணிபுரத்தினுடைய பெருமை என்ன, காதலன் மீது அன்பு கொண்ட காதலி இந்த பறவைகளையெல்லாம் ஒவ்வொரு பாடல்களில் ஒவ்வொரு பறவைகளாக கூப்பிட்டு தூது செல்கிறான். தூது, இப்போ நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். இது அற்புதமான பாடல். இந்த பாடலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் எல்லா பாடல்களில் உள்ளது மாதிரி இல்லாமல் இந்த பாட்டில் 2 வராது. அது என்ன அப்படின்னா, இந்த ராவணன் இந்த மலையை பேத்ததும் இந்த சமணர் சாக்கியர்களை பற்றியும் இந்த பாட்டில் வராது. அதுதான் இந்த பாடலினுடைய சிறப்பு. ஏனென்றால் காதலன் காதலி பாவனையாக பாடப்பெற்றதுனால அது இங்கே வரல. அப்படிப்பட்ட திருப்பதிகம்தான் இந்த திருத்தோணிபுரம். முதல் திருமுறையிலே பழந்தக்க ராகம் என்ற ஒரு ராகத்தில் திருத்தோணிபுரத்தில் அந்த ஊரினுடைய பெருமையையும் சொல்லி, அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு வண்டை கூப்பிட்டு
தன்னுடைய பிரிவு ஆற்றாமையை போய் என்னுடைய காதலனிடம் சொல்லுவாயா, அதாவது என்னுடைய சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பறவைகளாக கூப்பிட்டு சொல்கிறாள். அதுபோல் அமைந்தது தான் இந்த பாடல். இந்த பாடலில் இந்த திருத்தோணிபுரத்தினுடைய பெருமையை சொல்கிறார். அதுதான் இப்போ நம்ம தேவார திருத்தலங்கள் என்ற ஒரு தலைப்பிலே அழகாக தோணிபுரத்தை பற்றி சிந்தித்துக்கோ. தோணிபுரம் என்றாலே நமக்கு அந்த ஊரினுடைய பெயரை சொன்னாலே நமச்சிவாய மந்திரத்தை சொல்வதற்கு சமம். அப்படிப்பட்ட ஊர் இந்த திருத்தோணிபுரம். அந்த ஊரில் தாங்க அவர் பாடல் அருள்றார். அந்த பாட்டை என்ன தெரியுங்களா, காதலினுடைய பிரிவு ஆற்றமையால் போதுகின்ற தலைவி தன்னுடைய நிலைமையை உணர்த்த வண்டை தூதாக அனுப்ப கருதி அதனை பார்த்து வேண்டுகின்றாள். அதுதான் அந்த பாடல், அழகான பாடல். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பெருமைகள் இந்த பாட்டில் இருக்குது. இத்தனை நயனங்கள் இந்த பாடலில் இருக்குது. பொதிந்த ஆன்மாவினுடைய பெண் தன்மையை மிகுதிப்படுத்தி இறைவனாகிய தலைவனின் இன்றி அமையாமையை உணர்ந்து இடையரா பேரன்பாகின்ற வண்டை தூது அனுப்புகின்ற நிலை மிக அறிந்து இன்புறுதற்கு உரியது. அலி என்பது அன்பிற்கு ஒரு பெயர். அதனால் இந்த பாட்டில் ஒரு வண்டை கூப்பிட்டு சொல்கிறார், ஒரு தூதாக போய் சொல்லு, என்னுடைய நிலைமை சொல்லு அப்படின்னு. நிலைமை சொல்லு நெஞ்சே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும் பாடல். அந்த மாதிரி இந்த பாட்டை இப்போ நம்ம சிந்தித்து இந்த பாடலினுடைய பொருள், இதுக்கு நமக்கு என்ன இந்த ஊரினுடைய பெருமையை சொல்கிறாரு அப்படிங்கிறத சிந்திப்போம். அன்பர் பெருமக்களே, நாம் சிந்தித்து கொண்டிருப்பது தேவார திருத்தலங்கள் என்ற தலைப்பிலே திருத்தோணிபுரம் என்ற அற்புத திருப்பதி, அதாவது அழகிய ஒரு கோயில், ஒரு ஊர், அதை பற்றி தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். பாடலை தெரிந்த வரையிலே பாடி பொருளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வண்டரங்க புனர்கமல மது மந்தி படையினோடும் ஒண்டரங்க இசை பாடு அலியரசே ஒளிமதியத்து துண்டரங்க புன்மார்பர் திரு தோணி புறத்து ஊரையும் பண்டரங்கர் என் நிலைமை பரிந்தோருகார் பகராயே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை ஓதுவார் மூர்த்திகள் பாடும் பொழுது நாம் செவி குளிர பண் பொருந்திய பாடல் இது. பண்ணோடு அழகாக பழந்தக்க ராகத்திலே பாடுவார்கள். பாடும்பொழுது நம்மை மெய்மறந்து கேட்கச் செய்யும். ஆக இந்த பாடலை இப்படித்தான் ஒரு காதலி காதலனுக்கு தூது அனுப்புவதாக அமைவதால் இது இந்த ராகத்தில் பாடுவது சிறப்பாக இருக்குது. அதாவது இந்த பாடலினுடைய பொருள் என்ன தெரியுங்களா? இந்த பெண் தூது அனுப்புகிறாள் வண்டை. அதாவது அந்த வண்டுக்கு இந்த மாணிக்கவாசகர் சொல்லுவார், தேன்பழச்சோலை பயிலும் குயிலே அப்படின்னு சொல்லுவார். அழகான தேனும் பழமும் நிறைந்த சோலையில் இருக்கிற குயிலே இங்கே வாயன், என்னுடைய காதலனிடம் ஒரு தூது சொல்ல அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி வளமையான அலைகளோடு கூடிய நீர்நிலைகளில் மலர்ந்த தாமரை மலர்களில் விளைந்த தேனை வயிறார உண்டு தன் பெண் வண்டோடு கலித்து சிறந்த அலைபோல மேலும் கீழுமாய் அசையும் நடையில் இசைபாடும் அரச வண்டே அப்படிங்கிறார். அந்த வண்டுக்கு
எவ்வளவு பெருமையை சொல்கிறார் பாருங்க ஞானசம்பந்த பெருமான். அதாவது வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி பெடையினோடும் ஒண்டரங்க விசைப்பாடும் மணியரசே ஒளிமதியத்து அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்மேல் பரிவு கொண்டு ஒளி புரிந்திய இளம்பிறையை முடியில் சூடியவரும் எலும்பு மாலைகளை அணிகலன்களாக பூண்ட மார்பினரும் ஆகிய திருத்தோணிபுரத்தில் பண்டரங்க கூத்து ஆடும் பரமரை கண்டு அவரிடம் எனது பிரிவாற்றாத நிலைமையை ஒரு முறையேனும் பகர்வாயாக அப்படிங்கிறார் சுவாமி. பாடல், என்னுடைய பிரிவு ஆற்றாமையை நீ போய் அந்த சிவபெருமானுக்கிட்ட சொல்லுவியா? அவர் எப்படிப்பட்டவர்? என்மேல் பரிவு கொண்டு அந்த அரச வண்டே என் மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒளி புரிந்திய இளம்பிறையை முடியில் அணிஞ்சவர் இந்த சிவபெருமான். எலும்பு மாலைகளை அணிகலன்களாக பூண்ட மார்பினர் கழுத்தில் போட்டிருக்காரு. அவர் இந்த திருத்தோணிபுரத்தில் பண்டரங்க கூத்து ஆடுகின்ற பரமன். அவரை கண்டு அவர்கிட்ட போய் எனது பிரிவு ஆற்றாத நிலைமையை, அவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலங்கிற பிரிவு ஆற்றாத நிலையை ஒரு முறையேனும் பகர்வாயாக, ஒரு தடவையாவது போய் சொல்ல அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அந்த வண்டை தூது அனுப்புவதாக அமைந்த பாடல் இது. அதுதான் இந்த பாடல். அப்படி வனப்பமான அலைதரங்க இசை, இந்த வண்டு இப்படி சுற்றி இப்படி வரும்போது பாடுறது மாதிரியே அலையினுடைய ஓசை மாதிரியே கேட்குதான். அலை போல் அசைகின்ற இசையின் ஆலத்தி. அலி அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். மதிய துண்டர், அதாவது பிறையை துண்டாக அணிந்தவர், அதான் மதிய துண்டர்னு சிவபெருமானுக்கு பேருங்க. அதான் பிறையை துண்டாக அணிந்தவர். முழு நிலவை அவர் அணிலிங்க, அப்படி துண்டாக அணிந்திருக்கிறார். அங்கம் பூண், அதாவது எலும்பாகிய ஆபரணங்கள் அப்படின்ற. பண்டரங்கன் அப்படின்னா பண்டரங்க கூத்தை ஆடுபவன். நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? பாண்டுரங்கன்னு சொல்லுவோம். அது அப்படி இல்லை. இந்த கூத்துக்கு பேர் பண்டரங்கன். பண்டரங்கன்னா அது ஒரு கூத்துக்கு பேர். அதான் அந்த கூத்தை ஆடுபவன் சிவபெருமான் அப்படிங்கிறாரு. 11 வகைகளை கூத்தினுள் சிவபெருமான் அந்த 3 புறத்தையும் திரிபுரத்தை அழித்த போது வெந்நீர் அணிந்து ஆடிய கூத்து தான் இந்த பண்டரங்க கூத்து. தன்னுடைய ஏவும் தொழிலுக்கு உடந்தையாய் இருக்க அலியரசே என அந்த வண்டை சிறப்பித்து அழைத்தாள் இந்த காதலி. பெடையினோடும் இசைபாடும் அலி என்றதால் பிரிவு துன்பம் அறியாமையால் அழைத்து உணர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னா அங்கே அதுக்கு தெரியும், ரெண்டும் ஒன்றா இருக்குது, காதலன் காதலியாக இருக்குது. அதை கூப்பிட்டு உனக்கு தெரியும்ல, உன்னுடைய காதலியை பிரிந்திருந்தால் நீ எப்படி இருப்பாய் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதனால் அழைத்து உணர்த்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. என்னுடைய துன்பத்தை போய் நீ போய், நான் அவரை பிரிஞ்சிருக்கிறேன், என்னால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை போய் நீ அவர்கிட்ட சொல்ல. அதிலும் மதுமாந்தி, அதாவது மயங்கியவர்களுக்கு, காதல் வாழ்க்கையில் கழித்து இருப்பவர்களுக்கு உணர்த்தினால் அல்லாது தானே உணரும் ஆற்றல் இல்லை என்பதையும் அறிவித்தவாறு. நீ ஒன்றும் தெரியாதவன் இல்லை, எல்லாம் தெரிந்தவள், அதனால் நீ போய் சொல்ல அப்படிங்கிற மாதிரி பெடையோடு இருக்கும் அலியை அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு 3ஆம் ஆளாகிய தான் பார்த்தமையால், நான் அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்துட்டேன், அதனால் எனக்கு இந்த காதல் பிரிவு ஆற்றாமையை தாங்க முடியல, அதனால் 3ஆவது ஆளாகிய நான் அதை பார்த்துட்டேன். உடல் உறவை இனி கூடாது, என் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமையையும் குறிப்பித்ததன் இசைப்பாடும் அழியாதனில் தோணிபுரத்தை உன் இசை முதலில் வசப்படுத்த, இந்த தோணிபுரத்தையே உன்னுடைய இசையானது வசப்படுத்த என் நிலைமையை எடுத்து இயம்ப உனக்கு இனிய வாய்ப்பு கிடைக்கும் என்று உணர்த்தினால் அந்த வண்டுக்கு. காதலனோடு கழித்திருக்கும் பெடை வண்டு பெண்கள் படும் பிரிவு துன்பத்தை நன்கு முன்னர் அறியுமாயினும் அதனை தனித்து மற்றொரு தலைவனிடத்து அனுப்புதல் மரபு. அதனால் அரசே என ஆண்ட வண்டே அப்படின்னு சொல்லி அந்த வண்டுக்கு அடைமொழி கொடுத்து பெருமைப்படுத்தி, நீ செல்லினும் என் நிலைமை உணர்த்தக்கூடிய அளவிற்கு அவகாசம்
இராதென்பால். பண்டரங்க என்றால் கூத்து. அந்த கூத்தில் ஈடுபட்டவருக்கு கேட்பதற்கு அவகாசம் ஏது? அவர் எந்த நேரமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த கூத்தாடிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு அவகாசம் ஏது? இத்தனை நயங்கள் இந்த பாடலில் இருக்குது. அதாவது ரொம்ப 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 நுணுக்கமாக நம்ம இந்த பாடலை சிந்திக்க வேண்டும். அதனால் பொதிந்த ஆன்மாவினுடைய பெண் தன்மையை மிகுதுபடுத்தி இறைவனாகிய தலைவனின் இன்றியமையாமையை உணர்ந்து இடையரா பேரன்பாகின்ற வண்டை தூது அனுப்புகின்ற நிலை மிக அறிந்து இன்புறுவதற்கு உரியது. அதனால் அலி என்ற சொல்லிற்கு அன்பிற்கும் ஒரு பெயர் அலி என்றால் அப்படின்னு இந்த ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இந்த பாடலை நம்ம நீண்ட நேரம் சிந்திக்கிறோம். ஆனால் இந்த பாடலுடைய பொருள் நமக்கு என்னன்னா, இந்த அழகான திருத்தோணிபுரத்தில் கூத்தாடிக்கிட்டு இருக்கிற பரமனை கண்டு அவர்கிட்ட என்னுடைய பிரிவு ஆற்றாமையை போய் சொல்லு வண்டே அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருள். ஏனென்றால் ஞானசம்பந்தருடைய உள்ளத்தை முன்பே கொள்ளையடித்து சென்று விட்டார். என் உள்ளம் கவர் கல்வன். அப்படி கொள்ளை போன உள்ளத்தை அங்கு இருக்கிறார் அவர், இங்கு இருக்கிறாள். அப்படி காதலன் காதலி பாவனையாக பாடப்பெற்ற இந்த பாடல் அற்புதமான பாடல். இந்த பாடல் பண்புருந்திய பாடல். இதை சுருக்கமாக பாடலாம், ஆனால் எனக்கு தெரிந்த அளவிலே பாடியிருக்கிறேன். நண்பர் பெருமக்களே, இந்த திருத்தோணிபுரத்தினுடைய பெருமையை நாம் சொல்ல இயலாது, சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஊர் திருத்தோணிபுரம். இந்த பாடலினுடைய பொருளாக நாம் இப்போ சிந்தித்து விட்டோம். இன்னொரு சந்திப்பில் அழகாக இந்த ஊரினுடைய பெருமையையும் ஒரு பறவைகளாக கூப்பிட்டு தன்னுடைய பிரிவு ஆற்றாமையை போய் சொல்லு, சரி நீ சொல்ல மாட்ட, சரி நான் வேறு பறவையை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பறவையை கூப்பிட்றாங்க. அப்படி ஒவ்வொரு பறவைகளாக கூப்பிட்டு தன்னுடைய துன்பத்தை போய் நீ சிவபெருமான்கிட்ட சொல்லு அப்படின்னு தூது அனுப்புவது போல இந்த பாடல் திருத்தோணிபுரத்தில் அருளியது. இப்போ நம்ம இதுவரை சிந்தித்தது தேவார திருத்தலங்கள் என்ற தலைப்பிலே திருத்தோணிபுரம் என்ற ஊரில் அருளிய ஒரு பாடலை தான் நான் சிந்திப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு சிந்திப்பை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, தேவார திருத்தலங்கள் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. இது தேவார திருத்தலங்கள் என்ற தலைப்பில் திருத்தோணிபுரத்தினுடைய பெருமையை நாம் இதுவரை சிந்தித்தோம். மீண்டும் சிந்திப்போம். சிவா திருச்சிற்றம்பலம்.